இதுதான் உங்க இறுதி முடிவா எப்ப வெளியே வருதுன்னு நான் சொல்றேன். விசித்ரா, பேக் பண்ணிட்டீங்களா? நீங்க இப்ப மெயின் டோர் வழியா வெளியே வரணும். think you people will understand. பிக் பாஸில் இன்னைக்கு விசித்ரா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு மூவ் பண்ணிட்டாங்க. பணப்பேட்டியை அவங்க எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபா. 8 லட்ச ரூபா வந்தால் கூட எனக்கு போதும், நான் எடுத்துகிட்டு ஓடிடுவேன் வீட்டை விட்டு அப்படின்னு சொன்ன பூர்ணிமா, 10 லட்ச ரூபா வந்தால் போதும், நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்ன மாயா, இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து முந்திட்டு 13 லட்ச ரூபாயை எடுத்துட்டாங்க. பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் பெரிய அப்செட்டு. 15 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 15 லட்ச ரூபா எப்போ ஆகுதோ அப்போ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விசித்ரா வந்து நல்லா தெரியும், நம்ம வந்து டைட்டில் அடிக்க முடியாது, சும்மா நம்ம வந்து ஸ்டேஜுக்கு போனாலும் எந்த விதமான பணமும் கிடைக்காது. ஒரு நாளைக்கு 40,000 ரூபா கொடுத்தாங்க போதும். அதை தாண்டி 13 லட்ச ரூபா சாதாரண விஷயமா? எடுத்துகிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இதான் உங்கள் இறுதி முடிவுனா, நான் சொல்லும்போது நீங்கள் வெளியே வந்துருங்க, மெயின் டோர் உங்களுக்காக திறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இறுதி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு பேக்கப்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரே பொல்லம்பு. மாயா, பூர்ணிமா 2 பேருக்கும் ஒரே பொல்லம்பு. அர்ச்சனாவுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து 2 வாரத்துக்கான துணியை கொடுத்து, இங்கே வா, நீ எந்த பணப்பெட்டியும் எடுத்துகிட்டு வெளியே வந்துடாத, நீ தான் டைட்டில் வின்னர் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரெஸ் எல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது தெரியுதோ கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.